தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Probably I should put it on record, he's doing an excellent work. எவ்வளோ தூரத்துக்கு it's going to come out, how far it's going to sustain, அதெல்லாமே வந்து everybody wish he sustains longer. எங்கே நான் ஃப்ளைட் எடுத்து யாரை மீட் பண்ணி எங்கே டிஸ்கஷன் இருந்தாலும் the moment I tell them I'm from Tamil Nadu, they want to know about our chief minister. Extremely wonderful step that the government has taken. என்கிட்ட இல்லை. இப்போது ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் வந்து மினிமம் அஷூரன்ஸ் நீங்கள் கொடுக்கல. இப்போ மாதத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா, ஒரு கார் கையில் கொடுக்குறாங்க. அதுலேயே நீங்கள் பெட்ரோல் காசை பார்த்துக்கணும், உங்களோட டிரைவர் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பார்த்துக்கணுன்றது கவர்மெண்ட்லேருந்து கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தட் வில் கிவ் தம் லெஸ்ஸர் சான்சஸ். வேறு எந்தெந்த மூலியமாக நம்ம காசை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையை வந்து கட் பண்ணும். அது ரெண்டாவது விஷயம், கவர்மெண்ட் கிட்டேருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி சப்சிடிஸ் வரும்போது கவர்மெண்ட் நாளைக்கு நமக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடய அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸு, இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ரைட் டைமில் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு உங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுந்து வரும். 1 இயர் வந்து எதுக்கு? 3வது குழந்தை எதுக்கு? 3வது குழந்தைக்கு எதுக்கு இவ்வளோ இன்சென்டிவ்? ஏன்னா 3வது குழந்தைக்கு நீங்கள் இன்சென்டிவ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க 3வது குழந்தைக்கு யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, 3வது குழந்தை யோசிக்க வேண்டிய தருணத்தில் நம்ம கண்டிப்பாக இருக்கோம். குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் கழித்து வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அந்த ஒரு மதர் கில்ட் வேறு ஒன்று உண்டுன்னு ஆக்கிடும் அவங்கள. பாடிலி ஆல்சோ தே வில் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ண வேண்டி இருக்கும். இட்ஸ் a lot of challenges that they would have gone through. அதையும் மீறி அவங்க அந்த வேலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வேலை கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த இது கூட எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ எத்தனை பேர் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஓகே 3வது குழந்தை யோசிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்ற ஒரு பர்சன்டேஜும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ இதில் பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வாருங்கள், அவர்களோட பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் அரவிந்த். மேம், தமிழ்நாட்டுல பெண் அரசு ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுமுறை 365 நாட்கள். அதாவது இதுவரைக்கும் முதல் குழந்தை 2வது குழந்தை பிறந்தால் மட்டும்தான் இது நடைமுறையில் இருந்தது. இப்ப 3வது குழந்தை பிறந்தாலும் இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. 365 நாள் லீவ் விடுமுறை அப்படின்றது. இதை தமிழக அரசு புதிதாக பதவியேற்றக்கூடிய விஜய் தலைமையிலான இந்த தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இது முதல்ல ஆக்சுவலி மக்கள் மேடையில இது எப்படி பார்க்கப்படும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப இது வந்து என்ன சொல்றது, அரசு மேல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பினான்சியல் பர்டன். 1 வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம இது கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும். வெறும் இது வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு மட்டும்தான். அதுதான் கேவியட். இதுல பிரைவேட் சர்வன்ஸ்க்கு, பிரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கு கிடையாது. கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் 3வது குழந்தை அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா 1 வருஷத்துக்கான அவங்களுக்கு மெட்டர்னிட்டி பிரேக் வித் பே. இதுதான் வந்து அவங்க சட்டசபையில பேசினது. ஸோ இந்த கேள்வி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் அரவிந்த். ஸோ டெக்னிக்கலி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பெண்கள்னால குழந்தைங்களை என்ன சொல்றது, இந்த சைல்ட் பர்த் வந்து பெண்களோட வேலை இல்லைன்னு நினைச்சுப்போம் ஒரு பக்கம், சரியா? ஸோ அது ஆண்கள் வேலையும் இல்லை, பெண்கள் வேலையும் இல்லை. ஒரு சின்ன வாஷிங் மிஷின், வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி ஏதோ இருக்கு. அந்த வாஷிங் மிஷின்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து குழந்தை வெளியில வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கலா யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த வாஷிங் மிஷின்ல இருந்து மட்டும்தான் குழந்தைங்களை நம்ம வந்து பெற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா, அந்த வாஷிங் மிஷினை நீங்க எப்படி பார்த்துப்பீங்க? எவ்வளோ பொக்கிஷமா பார்த்துப்பீங்க? எவ்வளோ பத்திரமா பார்த்துப்பீங்க? இல்ல அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம குழந்தை என்ன நமக்குன்னு ஒரு வாரிசே இல்லாம போவோம் அப்படின்ற ஒரு தயக்கம், ஒரு பயம் அப்படின்ற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. அந்த வாஷிங் மிஷினை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு உங்க மனைவியோ உங்க மருமகளையோ இல்ல உங்க மகளையோ வச்சா ஏன் அதுல அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்? அதாவது ஒரு பொருளுக்கு இருக்கிற ஒரு மரியாதை கூட பெண்களுக்கு இல்ல
அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா எப்பவுமே ஒரு மெட்டர்னிட்டி அப்படின்னு எடுக்கிறது பார்த்தா ஒரு மூஞ்சி சுளிக்கிற ஒரு ஒரு கான்செப்டா இருக்கு. வெரி அன்பார்ச்சுனேட்லி ஜென்ரல் பப்ளிக்காவே இப்போ நம்ம நிறைய சொசைட்டிலேயே வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட இருந்து வந்து வேலையை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கையில இருந்து எடுத்துருவாங்க. இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது டிராவல் ஸ்பேஸ் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுவாங்க. இன்னவோ வந்து கொலை குத்தம் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அந்த பெண்களுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வெரி அன்பார்ச்சுனேட்லி. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இதே பெண்கள் வந்து இதை பாருங்க, எனக்கு வந்து வாழ்க்கை முக்கியம், எனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் முக்கியம், நானும் வந்து இண்டிபெண்டா வந்து என்ன சொல்றது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எனக்கும் முக்கியம், அதனால நான் வந்து குழந்தைய வந்து தள்ளி போடுறேன், இல்ல குழந்தைய வேண்டாம், இல்ல தத்து எடுத்துக்கிறேன், இல்ல வாட் எவர் ஐம் டூயிங், இல்ல கல்யாணமே வேண்டாம், அது இன்னொரு பெஸ்ட். ஏன்னா இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமானும் நமக்கு தெரியல. இப்போ ஒருத்தருக்காக நம்ம வேலையை விட்டு குழந்தையும் பெத்துக்கிட்டு நாளைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் நிக்குமா நிக்காதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைசி சுச்சுவேஷன்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு ஃபியூச்சருக்கு எதனால நான் வந்து குழந்தைய பெற்றுக்கணும், உட்காந்து பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாகவும் ஐ ஷுட் டேக் அ பேக் சீட், நான் வந்து படிச்சதுக்கு ஈக்குவலா நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், லெட் மீ கண்டினியூ டூயிங் இட் அப்படின்னு பெண்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இது சரியா தப்பா? எப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இங்க பூமியே இருக்காது மேம். அவங்க நீங்க தானே மூலாதாரமே, பெண்கள் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி? கரெக்ட். ஸோ எங்க சைட்ல இருந்து நாங்களும் உங்களை மாதிரி படிப்போம், நாங்களும் உங்களை மாதிரி காலேஜுக்கு போவோம், எங்களுக்கும் உங்க அளவுக்கு டேலண்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் 49.5% வந்து பெண்கள் தான் இருக்காங்க. இது வந்து 2011 சென்சஸை பொறுத்து. 2021 சென்சஸ் இப்போ வெளியே இன்ஃபேக்ட் ரிலீஸ் பண்ணாங்க, 26 சென்சஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 51% வரைக்கும் பெண்கள் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சச் பீங் த கேஸ், ஆண்களுக்கு விட பெண்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு கட்டாயத்துக்கு வந்து பெண்களை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கான ஒரு நெருக்கடி நீங்க கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் நீங்க கொடுக்கல அப்படின்னா, முன்னாடி மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலிஸும் கிடையாது. இப்போ பெண்கள் தனியாக தான் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க, உட்காந்து கிரியேஷன் போடுறாங்க, வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ உமன் டு டிசைட் டு ஒர்க் ஆஃப்டர் ஷி ஹேஸ் அ சைல்ட். இது எல்லாத்தையும் ஜகிள் பண்ணி பாவம் அந்த அம்மாக்கு ஒரு போஸ்ட் பார்ட்டம் இருக்கும், டெலிவரிக்கு அப்புறமா வந்து உங்க பாடி உங்க கைக்கு கம்ப்ளீட்டா த வே இட் வாஸ் திரும்ப உங்க கைக்கு வரதுக்கு 3 வருஷம் ஆகும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ இந்த ஒரு பிசிக்கல் இமோஷனல் ஃபேஸ்ல அந்த அம்மா போயிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து ப்ரொஃபஷனலி அவங்கள பேக்லாக் பண்ணிட்டு இருப்பாங்க, சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது, குழந்தைய அவங்க பார்த்துப்பாங்க, இவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இட்ஸ் அ பிக் ப்ராசஸ்ங்க. நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. குழந்தை பிரெக்னன்சி டெலிவரி அப்படின்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் அன் அதர் பர்சன் கம்மிங் இன் டு த லைஃப். உங்க பாடியில இருந்து ஒரு போர்ஷனை நீங்க எடுத்து யூ ஆர் கிவிங் அன் அதர் பர்சன் அ லைஃப். ஸோ இது நம்ம என்ன 1 வருஷம் மெட்டர்னிட்டி லீவு தேவையான்னு கேட்கறதே வந்து ஒரு கேவலம். வேண்டாங்க, 1 வருஷம் மெட்டர்னிட்டி லீவ் வேண்டாம், நீங்க குழந்தைங்களை பெற்றுக்கோங்கன்னு சொல்லிடணும். So this is the first. இல்ல மேம், எனக்கு தெரிந்து எந்த ஒரு ஆண்களும் இந்த கேள்வியை கேட்ட மாட்டாங்க அப்படின்றத நம்பிக்கை இருக்கு. ஆண்கள் நம்மள இந்த கேள்வியை கேட்பாங்களா? ஏன்னா எல்லா ஆணும் ஒரு அம்மா கிட்ட இருந்தா வர போறாங்க, இந்த கேள்வியை கேட்க வாய்ப்பில்லை. பெண்கள் இந்த கேள்வியை கேட்டுருவாங்களா ஒரு மேல? இல்ல அரவிந்த், I beg to differ. See, I'm very grateful நீங்க அந்த மாதிரி யோசிக்கல, நிறைய ஆண்கள் அந்த மாதிரி யோசிக்கல. ஆனா there is a large chunk of male இன்னைக்குமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது வந்து என்னது பார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்ல இது ஒரு தேவையில்லாத ஒரு இது. ஸோ இதனால பெண்களை வந்து அவங்களை எம்ப்ளாய் பண்றது நிறுத்திடுவாங்க, அதுக்கு அடிப்படும். அதனால மட்டும்தான் இது பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து அவர் இன்டியூஸ் பண்ணாம பப்ளிக் செக்டருக்கு மட்டும் இன்டியூஸ் பண்ணியிருக்கிறது. பிகாஸ் இட் இஸ் டு த கவர்மெண்ட் டு டேக் கேர் ஆஃப் இட். ஆனா மேக்சிமம் நம்பர் ஆஃப் விமென் இன் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 16 லட்சம் பேர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ல வேலை பார்க்குறவங்க பெண்கள் 16 லட்சம் பேர். ஸோ டெக்னிக்கலி இது இந்த 14 லட்சம் பேருக்கு இட் இஸ் அ அஃபர்மேஷன். நீங்க பிரச்சனையே வேண்டாம், உங்களுக்கு 3வது குழந்தை நீங்க பிளான் பண்ணாலும் யூ வில் பி சேஃப். 1 வருஷத்துக்கு நீங்க குழந்தைய பார்த்துக்கலாம், ஃபினான்ஷியலி யூ வில் பி சேஃப். ஆனா எதனால இப்ப இந்த சடன்லி ஒரு 3rd சைல்டு ஃபார்முலாவை எதுக்கு ப்ரமோட் பண்றாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப 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 முக்கியம். அதாவது தமிழ்நாடுல வந்து 2.1% தான் வந்து சைல்ட் பர்த் ரேட் இருந்தது. அதாவது ஒரு பெண்ணும் ஒரு 2 குழந்தை ஆன் ஆவரேஜ் அவங்க கிட்ட அவங்க வந்து பெத்துக்கிட்ட மாதிரி ஒரு அதுதான் டேட்டா, நம்ம கிட்ட இருந்த டேட்டா. இது வந்து 2001 வரைக்கும் வந்து தட் இஸ் வாட் இட் வாஸ். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கம்மி ஆக ஆக, ஏன்னா நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படின்ற மாதிரி நிறைய பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ குழந்தை வேண்டாம் அப்படின்ற சிச்சுவேஷன்ல பெண்கள் தள்ளப்பட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1.4% அது இறங்கிடுச்சு. அதாவது 2.1%.
குழந்தைங்களோட பர்த் ரேட் இருந்தது இப்போ 1.4% இறங்கிடுச்சு. நம்ம இதோட கிடையாது. இன்னைக்கு பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்றேன் 17% சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 27% வந்து யூத் அப்படின்னு சொல்லக்கூடிய 15 வயசுலேருந்து 29 வயசு இருக்கிற அந்த பேட்ச்ல இருக்கிறவங்க வந்து யூத் அப்படின்னு சொல்றவங்க 27% இருக்காங்க. ஆனா 2036 இன்னொரு 10 வருஷம், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இன்னொரு 10 வருஷம் தள்ளி போனோம்னா சீனியர் சிட்டிசன்ஸோட ஸ்பேஸ் வில் பி மோர் தென் த யூத். ஸோ யங்கர் ஜென்ரேஷன் நம்ம கையில் இருக்கிறதுக்கு விட, இந்த யூத் கையில் இருக்கிறதுக்கு விட அந்த டைமில் சீனியர் சிட்டிசன்ஸோட வந்து பாப்புலேஷன் தான் நமக்கு நிறைய இருக்கும் கையில். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய ஆயிடுச்சு. யங்கர் ஜென்ரேஷன் வந்து இதே ஒரு மோட்டிவ்ல எனக்கு வேலை பார்க்கணும், எனக்கு சொசைட்டியில் வந்து ஐ டோன்ட் ஹாவ் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட், ஒரு பெண்ணா எனக்கு இண்டிவிஜுவலாக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், ஐ வாண்ட் மை ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு நினைக்கிற எந்த ஒரு பெண்ணுமே ஷீ வில் நாட் வாண்ட் டு ஹாவ் அ தேர்ட் சைல்டு. இங்க ஃபர்ஸ்ட் குழந்தை வேணுமா வேண்டாமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. மூணாவது குழந்தை அப்படின்றது இட் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே பாத்தீங்கன்னா 2 குழந்தை அப்படின்றது ஒரு பெரிய இட்ஸ் லைக் அன் அச்சீவ்மெண்ட். என்னது 2 குழந்தைங்களா, ஓ மை காட், ஹவ் ஆர் யூ மேனேஜிங் ஒர்க், அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். ஸோ 3வது குழந்தை அப்படின்றது யூ கான்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். ஆனா 3 குழந்தைங்களை யோசிக்கின்ற தருணத்துல ஏன் தமிழ்நாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாலேயே ஏஜிங் பாப்புலேஷன் நம்பர் 1 கேரளா, நம்பர் 2 தமிழ்நாடு. ஸோ வி ஆர் குவிக்லி ஏஜிங். அந்த ஏஜிங் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் ரொம்ப நிறைய. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணாதது மட்டும்தான். இப்போ இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் மெட்டர்னிட்டி பிரேக்கு. அப்புறம் அது 6 ஆச்சு. ஜெயலலிதா அம்மா வந்த போது அது 6 ஆக்குனாங்க. அப்புறம் 9 மாதம், அப்புறம் 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் அப்படின்றது 2021 தான் வந்தது, கரெக்டா? ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் ஒருவேளை if they wanted to extend a family, அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருந்தாங்க. மாமியாரோ அம்மாவோ யாரோ பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க they were taking care. ஆனா இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் கிடையாது. ஓகே, க்ரீஷ் இருக்கா? இப்போ யூஎஸ் மாதிரியோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மாதிரியோ நான் வேலைக்கு போனாலும் என் குழந்தை இருக்கிறதுக்கான பாதுகாப்பான இடம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ நீங்க ஒரு சிஸ்டமா நீங்க இது எல்லாத்தையுமே இஃப் யூ நாட் கோயிங் டு புட் இட் இன் பிளேஸ், நீங்க இந்த 16 லட்சம் பேருக்கு வேணும்னா யூ கேன் ஹெல்ப் தெம். ஆனா பிரைவேட் செக்டர்ல தான் மேக்சிமம் ஜங்க் உட்கார்ந்துருக்காங்க. லேபர் கிளாஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 44% வந்து விமெனுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றேன் 44% வந்து லேபர் கிளாஸ் வந்து விமென். ஸோ டெக்னிக்கலி நீங்க அந்த 44% கேட்டர் பண்ணோம்னா இந்த லேபர் கிளாஸ் எத்தனை பேர் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருப்பாங்க? ஸோ மேஜர்லி அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்றவங்களாவோ இல்லை பிரைவேட் கன்சர்ன்ல இருக்கிறவங்களாவோ இருப்பாங்க. ஸோ நீங்க அவங்கள கண்டிப்பா டார்கெட் பண்ணி ஆகணும். பட் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி வண்டர்ஃபுல் ஸ்டெப் த கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன். ஆக்சுவலி இப்போ இன்னொரு இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் பார்த்தேன் நான். எம்எல்ஏஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ஒரு கார் கொடுக்கணும் டிரைவர் ஃபெசிலிட்டியோட அப்படின்னு. ஸோ அதுக்கு எக்கச்சக்க இது ஏற்கனவே கொள்ளை அடிச்சது பார்த்தாதா இப்போ இது வேற ஒரு பர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்ல வந்து இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஆக போகுது, ஃபினான்ஸ் அதிகப்பட போகுது. சி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் தாட்டுங்க. அதாவது நம்ம கிட்ட இல்லாத போது தான் பக்கத்துல போய் பறிப்போம். என்கிட்ட இல்லை. இப்போ ஒரு எம்எல்ஏக்கு நீங்க வந்து மினிமம் அஷூரன்ஸ் நீங்க கொடுக்கல. இப்போ மாசத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா, ஒரு கார் கையில கொடுக்குறாங்க. அதுலயே நீங்க பெட்ரோல் காசை பாத்துக்கணும், உங்களோட டிரைவர் எக்ஸ்பென்ஸ் நீங்க பாத்துக்கணும்ன்றது கவர்மெண்ட்ல இருந்து கையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தட் வில் கிவ் தம் லெஸ்ஸர் சான்சஸ். வேற எந்தெந்த மூலியமா நம்ம காசை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையை வந்து கட் பண்ணும். அது 2வது விஷயம், கவர்மெண்ட் கிட்ட இருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி சப்சிடிஸ் வரும்போது கவர்மெண்ட் நாளைக்கு நமக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடய அவங்க இருப்பாங்க. though this is a separate thing altogether. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ரைட் டைம்ல யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கலாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களே ஒரு வருஷம். 2021 சிக்கிம்ல ஏதோ கொண்டு வந்துட்டாங்க. 2021 சிக்கிம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு. மெட்டர்னிட்டி வந்து 1 வருஷம், பெட்டர்னிட்டி வந்து 1 மாசம். அது இல்லாம திரும்ப அந்த அம்மா வேலைக்கு போச்சுன்னா அவங்களுக்கு சைல்டு கேருக்கு அதுக்கு ஒரு ஸ்டைஃபனு. ஏன்னா அங்க வந்து 1.1% போயிடுச்சு. நம்ம இப்போ 1.4ல இருக்கோம், அவங்க 1.1 2021. ஸோ வி ஆர் நாட் வெரி ஃபார் ஃப்ரம் தெம். ஸோ இது வந்து ஒரு அலார்மிங் ஸ்டேட் அன்டவுட்டட்லி.
நீங்க வந்து பெண்களுக்கு மரியாதை நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன், இப்போ இன்னொரு இல்ல கான்ட்ரவர்சி மேம் இது. இல்ல நீங்க இல்ல மேம் இந்த டாபிக் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கே சொன்ன விஷயம், இதை ஏன்னு கேள்வி கேட்பார்கள். அந்த ஏன்னு கேள்வி கேட்கிறவங்க எதனால கேட்க போறாங்க? ஏன்னா ஒரு வருஷம் 360 நாள் இவங்க வந்து விடுப்புல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல லீவ் வர போறது இல்லை. எல்லாமே அசிஷியல் ப்ரொமோஷன் எல்லாமே கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்க போது. லீவ்லாம் உங்களுக்கு அந்த எடுக்கக்கூடிய விடுமுறைகளும் அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ரொமோஷன்லாம் எந்த ஒரு கட்டுமே இருக்காது. வேலையே பார்க்காம இவங்க அடுத்த லெவலுக்கு போயிருவாங்க. நம்ம ஒரு நாள் வேலை பார்த்து நமக்கு வரலையன்ற ஆதங்கத்தில் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது இருக்கலாம். இல்ல ம் 2வது விஷயம், நம்ம எவ்ளோ வந்து பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு பேசினாலும், பெண்களுக்கு வந்து வளர்றதுக்கான ஒரு ஸ்கோப் குடுக்கறதுக்கு இன்னும் சமுதாயம் வந்து ஈக்குவலா ஸ்பேஸ் குடுக்குதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ரைட் ஃப்ரம் வந்து சின்ன ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்ல இருந்து, எம்பி எலெக்ஷன்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இது பாருங்க 78 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பெண் பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டுல இறுக்கி பிடிச்சி 2 பெண் சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ டெக்னிக்கலி பெண்களுக்கு இன்னும் அந்த சேம் ஃபுட்டிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது நிறைய ரீசன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா இதுல என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, பெண் அப்படின்னும் போது நேச்சுரலாவே அந்த நர்ச்சரிங் கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எவல்யூஷனை கண்டினியூ பண்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர் வந்து ஒரு பெண் கிட்ட தான் இருக்கு. ஸோ நேச்சுரலாவே அந்த ஒரு ஃபேமிலி கொண்டு போறது. ஸோ ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் அட் பேக் ஆஃப் தேர் ஹெட். அரவிந்த், இப்போ நான் எவ்வளோ நாள் போய் சுப்ரீம் கோர்ட்ல நின்னாலும் பசங்க என்ன சாப்பிட்டாங்க, வீட்டில் வந்தாச்சா அப்படின்றது நேச்சுரலா அது பின்னாடி நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் நமக்கு வந்து ஹெல்பிங் ஹேண்ட் இருந்தாலுமே தட் இஸ் அ நேச்சுரல் கால் ஃபார் அ உமன். ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா எழுந்து வரும். எதுக்கு கொடுக்கணும்? 1 இயர் வந்து எதுக்கு? 3வது குழந்தை எதுக்கு? 3வது குழந்தைக்கு எதுக்கு இவ்வளோ இன்சென்டிவ்? ஏன்னா 3வது குழந்தைக்கு நீங்க இன்சென்டிவ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க 3வது குழந்தைக்கு யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 3வது குழந்தை யோசிக்க வேண்டிய தருணத்துல நம்ம கண்டிப்பா இருக்கோம். அதனால தான் இப்போ ஆந்திரால பாத்தீங்கன்னா 3வது குழந்தை வந்து இஃப் அட் ஆல் இட் டெலிவர்ஸ் 30,000 இருந்து 40,000 வரைக்கும் ஒன் டைம் கேஷ் கொடுக்குறாங்க. இது எதுக்கு ப்ரமோட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் வி ஹவ் கிராஸ் தட் ஃபேஸுங்க. இதுக்கு முன்னாடி வந்து ப்ராபப்ளி பெண்கள் வெளியில போகாம இருந்திருக்கலாம், படிப்பறிவு கம்மியா இருந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து நடந்ததுனால அவங்க வந்து தே ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் தெம்செல்ஸ் அப்படின்றது தான் ஒரு உண்மை. அதனால முன்னாடி இருந்த பெண்களே பரவாயில்ல, எங்க அம்மாவே பரவாயில்ல, வீட்டில் உட்காந்து சமைச்சிட்டு இருந்தாங்க, எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம முதல்லயே என்ன சொல்லிடணும்னா, நீங்க அப்ப பண்ண தப்பு. இப்பதான் ஆக்சுவலி ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்பெல்லிங்காவது நமக்கு வருது. இல்ல மேம் 2011 வரைக்கும் 90 நாட்கள் தான் விடுமுறை இருந்துச்சு. அதற்கு பிறகு அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஒரு பெண்ணாக ஜெயலலிதா வந்த பிறகுதான் அது 6 மாதமாகவே உயர்த்தப்பட்ட அப்புறம் 9 மாதங்கள் இப்ப 1 வருடமா வந்திருக்குது. சோ இந்த 2011க்கு முன்னாடி வந்தவங்களோட எண்ணம் நீங்க சொன்ன மாதிரி தான் இருந்திருக்குல்ல. நமக்கான சரியான ஆள் வராதனால தானே அதை பத்தி எண்ணமே இல்லாம நம்ம அந்த 90 நாட்கள் தான் 3 மாசம் குழந்தை பிறந்தோன்னு திரும்ப வேலைக்கு போயிடணும் ஒரு அப்படியே ரோலிங் போயிட்டே இருந்திருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரவிந்த், இது வந்து குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் கழிச்சு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அந்த ஒரு மதர் கில்ட் வேற ஒன்று உண்டுன்னு ஆக்கிடும் அவங்கள. பாடிலி ஆல்சோ தே வில் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். இட்ஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் தட் தே வுட் ஹவ் கான் த்ரூ. அதையும் மீறி அவங்க அந்த வேலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வேலை கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்டே ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஷீ இஸ் இன் அ குட் பொசிஷன் ரைட் நவ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய கையோட கொண்டு போய் கீழே அவங்களோட தரையில் ஒரு பெட்ஷீட்டை போட்டு குழந்தைய அங்கே போட்டு வச்சுட்டு ஷி யூஸ் டு ஒர்க். அந்த மாதிரி நாட்கள்லாம் நம்மளோட சமுதாயத்தில் நம்ம பெண்கள் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு குழந்தையே வேண்டாங்க. எதுக்கு நான் குழந்தை பெற்றுக்கணும்? எனக்கு தேவையே கிடையாது. ஸோ மச் ஆஃப் ஜக்லிங் ஐ ஹாவ் டு டூ, ஃபிசிக்கலி, மாரலி, இமோஷனலி. இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு பெரிய சேலஞ்ச் எனக்கு தேவையே கிடையாது. ஐ வில் நாட் ஈவன் ஹேவ் 1 child. யூ டாக்கிங் அபவுட் 3rd child. இப்போ இந்த இது கூட எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ எத்தனை பேர் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஓகே 3வது குழந்தை யோசிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்ற ஒரு பர்சன்டேஜும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ இதில் பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த 16 லட்சம் பேர் ஆர் டேக்கன் கேர் ஆஃப், விச் இஸ் அ வெரி பிக் ஸ்டெப். ஆனால் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் வந்து ஏதாவது சப்சிடியோ இல்லை பெண்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அட்லீஸ்ட் 6 months, இப்போ மெட்டர்னிட்டி பிரேக் இருக்குது, அடுத்த 6 months வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சு ஆகணும். இல்லைனா வந்து ஒருவேளை இந்த மாதிரி 6 months ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கம்பெனிக்கு வந்து ஏதாவது இன்சென்டிவ்ஸ் கொடுக்குற மாதிரியோ தே ஹேஸ் டு பி சம் ஃபிக்ஸ் ஃபார் தட். இல்லைனா இது வந்து கிராஸ் ரூட் லெவலில் இது போய் ரீச் ஆகிறது கஷ்டமாயிடும். கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். மேம் இதை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும்? குறிப்பாக எந்த இது பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது அவங்களுக்கான உரிமை அப்படின்னு பார்க்கறவங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்குமா, இல்ல இது ஒரு சலுகை தான்
ஏன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது இது சலுகைலாம் இல்லை, அவங்களுக்கான உரிமை. அவங்க இல்லைன்னா யாருமே இல்லை இங்க. அப்படிப்பட்ட இது உரிமையா தான் பார்க்கணும், இது சலுகையாகவே பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அரவிந்த், நான் வந்து இது யாரு சலுகையா பார்த்தாலும், நான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட ஸ்பியர்ல யாரு பார்த்தாலுமே நீங்க சொல்லுங்க, இதே ஒரு வருஷம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேமெண்ட் நாங்க கொடுக்குறோங்க. அவங்க குழந்தைய பேசிக்கிட்டு அவங்கள அந்த ஒரு வருஷம் ஓட்ட சொல்லுங்க. இட்ஸ் நாட் ஈஸி. டெலிங் யூ அரவிந்த், முன்னாடி மாதிரி நம்ம ஃபுட்டும் கிடையாது, நம்ம வெதர் கிடையாது, சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. இட் ட்ராமடைசிங்கா இருக்கும் ஃபார் விமென். நான் பார்க்குறேன் போஸ்ட்மார்ட்டம் எத்தனை பேருக்கு தேர் கோயிங் த்ரூ அ ட்ராமா. உண்மையாவே இது ஒரு சாக்ரிஃபைஸ்மா. முன்னாடி வந்து டெலிவரிலாம் எவ்வளோ தூரத்துக்கு சாக்ரிஃபைசிங்காக இருந்ததுன்னு நம்மளால இப்போ இருக்கிற தருணத்தில் சொல்ல முடியல. ஆனால் இன்னைக்கு ஒரு பெண் ஒரு பீக் ஆஃப் அவர் கரியர்ல, ஒரு பீக் ஆஃப் அவர் ஜாப்ல, இஃப் ஷி டிசைட்ஸ் டு ஹேவ் அ சைல்டு அப்படின்னா அட்மோஸ்ட் சாக்ரிஃபைஸ், அது அட்மோஸ்ட் சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணா மட்டும்தான் திரும்ப ஷி வில் ஹேவ் அ ஸ்ட்ரென்த் டு ஹேவ் த செகண்ட் சைல்டு. நீங்க அந்த கம்ஃபர்ட் as a society, as an organization, as a என்ன சொல்றது, as a security நீங்க அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அடுத்த குழந்தைக்கு அவங்க யோசிப்பாங்க, இல்லைன்னா யோசிக்கவே மாட்டாங்க. மேம், இப்ப இந்தியாவுல மகப்பேறு நலச்சட்டம் 1961, அதாவது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 ஒண்ணு இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப தமிழக அரசு, ஒரு மாநில அரசு இப்படியான ஒரு இதை கொண்டு வரும்போது ஒரு இது எப்படி இது அக்செப்ட் எடுத்துப்பாங்களா? இது வருமா? எப்படி? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் 6 வீக்ஸ் மெட்டர்னிட்டி பிரேக். ஸோ அது வந்து நீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்தது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிலேட்டடா எந்த ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே அது வந்து 1961 மெட்டர்னிட்டி ஆக்ட் வழியா தான் போகும். அது ஐ திங்க் 6 months நினைக்கிறேன், இஃப் ஐம் ராங். அது 6 months நினைக்கிறேன். இப்போ மெட்டர்னிட்டி பிரேக் ஃபர்ஸ்ட் டூ கிட்ஸ் வந்து 6 months, மூணாவது குழந்தைக்கு தான் வந்து ஐ திங்க் இட் இஸ் 12 weeks 3 months நினைக்கிறேன். நீங்க பாலிசி வைஸே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆஸ் பர் பாலிசியே நீங்க மூணாவது குழந்தை வேண்டான்னு தான் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் 2 குழந்தைக்கு 6 மாசம் கொடுத்துட்டு மூணாவது குழந்தைக்கு 3 மாசம்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸோ ஆப்வியஸா அந்த குழந்தைங்க இந்த குழந்தைய பார்த்துக்க போறது கிடையாது. த மதர் வில் ஆல்சோ கோ த்ரூ த சேம் திங். ஸோ அதனால பாலிசி வைஸா இட் ஹஸ் நாட் பீன் வெரி என்கரேஜிங். ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை இப்போ 2-3 ஸ்டேட்ஸ் இதை பற்றி பேசுறதுனால, சிக்கிம் அண்ட் தமிழ்நாடுலாம் இதை பற்றி பேசுறதுனால ஐ திங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஆல்சோ ஹாவ் அ நியூ லுக் டுவர்ட்ஸ் இட் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா இப்போ புதுசாக வந்து இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்ற கான்செப்ட்ஸ்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைல்ட் பர்த் பற்றி சென்ட்ரலாகவே நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து ஏஜிங் பாப்புலேஷன் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போதுங்க. அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20%, 25%, எவ்ரி 4th person வில் பி அ சீனியர் சிட்டிசன். ஒரு கும்பல்ல ஒரு 100 பேர் இருக்குன்னா 4வது ஆளை விட்டு 5வது ஆளு சீனியர் சிட்டிசனா இருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போது நமக்கு. ஸோ அந்த டைம்ல திரும்ப வில் பி லுக்கிங் ஃபார் யங்கர் ஜென்ரேஷன். எதுக்கு நமக்கு யங்கர் ஜென்ரேஷன் வேணும் அப்படின்னா, எக்கானமி அவங்கனால மட்டும்தாங்க ஓடுது. சீனியர் சிட்டிசன்ஸ் டோன்ட் ரன் த எக்கானமி. எக்கானமி ஓடுறது அவங்கனால தான். ஜாப் கிரியேஷனா இருக்கட்டும், என்ன சொல்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், கிரியேட்டிவ் ஐடியாஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், மேஜர்லி இட் கம்ஸ் ஃப்ரம் த யங்கர் ஜென்ரேஷன். ஸோ இவங்களை வந்து கண்டினியூஸா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தானே இப்போ சைனா வந்து தடுமாறுறாங்க. சைனா இஸ் பிகம் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் கண்ட்ரி இல்லையா? எதனாலன்னா இதே தான், குழந்தைங்க இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு see ambition. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றதுனால நான் என்னோட ஆம்பிஷனை காம்ப்ரமைஸ் பண்ணணும்ன்றது தான் ஒரே, தட்ஸ் த ஒன்லி சாய்ஸ். உனக்கு குழந்தை வேணுமா, ஆம்பிஷன் வேணுமா, யூ சூஸ் இட் அப்படின்ற மாதிரி ஒரு டீ பாயிண்ட்ல கொண்டு வந்து பெண்களை நிறுத்திட்டாங்க. இது கண்டிப்பா இட் ஹாஸ் டு டேக் அ நியூ அண்டர்ஸ்டாண்டிங் டு இட். எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாவும் நான் ஒர்க் பண்ண முடியும், அட் த சேம் டைம் ஐ கேன் ஆல்சோ பேர் மை சில்ட்ரன் அண்ட் க்ரோ அப்படின்றது நம்ம கொண்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம், இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப குழந்தை பெத்துக்கிறாங்க, ரைட், 1 year லீவ், ஓகே. அந்த வாடகை தாய் மூலமா பெத்துக்கிறது, தத்தெடுத்துக்கிறது, இதெல்லாம் இந்த ஆக்ட்ல இதுல கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுல அந்த 1 year லீவ்ன்றது ஆக்சுவலி நீங்க சொல்றது அந்த சரோகசி சொல்றீங்க. ஸோ சரோகசி வந்து இன்னும் ஆக்சுவலி இந்த ஆர்டர் இன்னும் வரல வெளில. இட் இஸ் நாட், இப்ப அறிவிச்சிருக்காங்க, இன்னும் ஜிஓவா இன்னும் வரல. ஆமா, இன்னும் அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வெளியில வரல. ஸோ வந்தாதான் அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்றாங்கன்னு தெரியும். பட் அது வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஃப் த டைம் கொடுப்பாங்க. 6 monthsனா 3 months கொடுப்பாங்க, 12 monthsனா 6 months கொடுப்பாங்க. ஸோ இதுலயும் அந்த மாதிரி ஹாஃப் த டைம் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சரகசி அப்படின்றது அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட என்ன சொல்றது, அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அந்த பயாலஜிக்கல் மதர் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய வளர்க்கணும். அந்த போஸ்ட் பிரெக்னன்சி பெயின்லாம் இல்லாம இருக்குமே தவிர, பட் குழந்தைய வளர்க்கறது அதே மாதிரி தான். அந்த ப்ராசஸ் வில் பி த சேம் தானே. ஐ திங்க் சைஸ் நினைக்கிறேன்.
ஓகே மேம். இதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத இது எப்படி வரவேற்கும் வகையில எப்படி ஒரு புதிதாக வந்த ஒரு ஆட்சி இந்த ஒரு இதை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னா அதை பாராட்டக்கூடிய வகையில தானே இருக்கு. See, actually, Arvind, என்ன சொல்றது, probably I should put it on record, he's doing an excellent work. எவ்வளவு தூரத்துக்கு it's going to come out, how far it's going to sustain, அதெல்லாமே வந்து everybody wish he sustains longer. I travel length and breadth in India, Arvind. எங்க நான் flight எடுத்து யாரை மீட் பண்ணி எங்க டிஸ்கஷன் இருந்தாலும் the moment I tell them I'm from Tamil Nadu, they want to know about our chief minister because he's a movie artist, he's very well known for rest of us. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நிறைய விஷயம் கொண்டு வராரு. அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி ஒரு ஐப்ரோ ரேசர் மாதிரி இருக்கு. மக்களும் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கறது, அதே மாதிரி என்ன சொல்றது, அவரோட கமிட்மெண்ட் டு வாட் ஹீ சேயிங். 100 நாள் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு பட்ஜெட் ஒரு அவரோட ப்ராக்ரஸ் கார்டு மாதிரி ஒன்று எடுத்துட்டு வர்றது. ஸோ தேர் மெனி நியூ திங்ஸ் தட் ஹீஸ் டன். ஆனால் ஒரு விஷயம் எல்லாரும் திரும்ப பார்க்க வச்சது கண்டிப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் செல்வாக்குனால மட்டுமே அரசியல் செஞ்சு காசு பணம் ஜாதி மதம் பேதம் அப்படின்றது இல்லாம அதை பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றது ஐ டோன்ட் ஈவன் திங்க் எனிபடி கேன் ஹாவ் அ செகண்ட் தாட் ஆன் இட். அவரோட பாலிசிஸ்ல நீங்க வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், பட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஐ திங்க் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராமிசிங். ஸோ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா அட் லென்த் இஸ் லுக்கிங் அட் வாட் தமிழ்நாடு இஸ் டூயிங். ஸோ அவர் பண்ற ஒரு விஷயமும் இட்ஸ் கோயிங் டு பி பெரிய ட்ரெண்ட் செட்டரா இருக்கும். ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு மெட்டர்னிட்டி ஸ்டெப்ஸ் அவர் எடுத்தது வந்து கேன் பி அ நேஷனல் கான்வர்சேஷன் ஆல்சோ. ஓகே மேம், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிகவும் நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ அரவிந்த்.